கொழும்பில் பேருந்துக்கு வெடிகுண்டு மிரட்டலால் பதற்றம். பெண் போலீஸ் அதிகாரியோடு சிக்கிய உதவி போலீஸ் அத்தியட்சகர். நடந்த சம்பவம். அனுர அரசு தோல்வி என்று கொந்தளிக்கும் மகிந்த ராஜபக்ச. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ரிஷாட் பதியுதீன் முன்னிலை. மக்களுக்கு எச்சரிக்கை, இன்று முதல் வரும் தடை. இலங்கையின் தலைவிதியை மாற்ற போராடும் நாமல். கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து பரபரப்பான கொழும்பு பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் அங்கு கிடைக்கவில்லை என்று கல்கிசை தலைமையக போலீசார் அறிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக 119 அவசர எண் ஊடாக நேற்று போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து கல்கிசை போக்குவரத்து பிரிவு போலீசார் கடுப்பத்த வீதி தடைக்கு அருகில் பேருந்தை நிறுத்தி முழுமையான சோதனைக்கு உட்படுத்திய போது சந்தேகத்திற்குரிய எதுவும் கிடைக்கவில்லை. இது மிரட்டல் நடவடிக்கையா அல்லது குற்றம் செய்வதற்கான திட்டமா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நபரை கைது செய்ய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் ஆண் மற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகளை இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினைச் சேர்ந்த அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நுவரெலியா உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தைச் சேர்ந்த பெண் போலீஸ் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் பெற்றதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு வெல்லாவெளி போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை வீட்டிலிருந்து பணிக்கு வர அனுமதிக்க மட்டக்களப்பு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரின் அனுமதியை பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது. குறித்த அனுமதியை வழங்குவதற்கு கையடக்க தொலைபேசி உட்பட 72,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டின் பேரில் நுவரெலியா போலீஸ் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அனுர அரசில் குற்றவாளிகள் ஊழலுடன் தொடர்புபட்ட அரசியல்வாதிகள் என பலரும் விசாரிக்கப்பட்டு கைதாகி வரும் நிலையில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். முந்தைய அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சை நிறுவுவதற்காக ராஜகிரியவில் வாடகை அடிப்படையில் கட்டிடம் வாங்கிய சம்பவம் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அப்போதைய அரசாங்கத்தின் போது அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய ரிஷாட் பதியுதீன் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்ணொருவர் மீது அசிட் வீச்சை மேற்கொண்ட பின்னர் தப்பிச் சென்ற நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் காவல்துறை கோரியுள்ளது. மாவத்தகமவில் கடந்த டிசம்பர் 10 அன்று இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர் கலவான வெட்டகல வடக்கைச் சேர்ந்த மங்கள புஷ்பகுமார அபேசிங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மாவத்தகம காவல்துறையின் தகவலின்படி சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்று தற்போது தலைமறைவாகியுள்ளார். ரத்னபுரி மற்றும் கலவான நீதவான் நீதிமன்றங்கள் இரண்டும் பிடியாணைகளை பிறப்பித்துள்ளன. சந்தேக நபரின் இருப்பிடம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் மாவத்தகம காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடுமையாக முயற்சி செய்து வந்தாலும் தோல்வியடைந்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக எல்லாவற்றிலும் தலையிட முயற்சிப்பதன் மூலம் அரசாங்கம் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் மகிந்த தெரிவித்துள்ளதோடு அவர்களிடம் முயற்சிகள் இருந்த போதிலும் அவை தோல்விகளில் முடிகின்றன. இந்த அரசாங்கத்தில் சில நேர்மறையான அம்சங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதில் பெரும்பாலானவை எதிர்மறையானவை என்றும் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பின் போது 6ஆம் தரத்திற்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் விடப்பட்டுள்ள பிழை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை ஏன் அரசு வெளியிட பயப்படுகின்றது என முன்னாள் அமைச்சர் கம்மம்பில கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டு எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார்.
அரசு இந்த அறிக்கை உள்ளக விசாரணையில் வெளியிடப்பட்டுள்ளது என தட்டி கழிக்கின்றனர். தவறை செய்தவர் யார் என்று முதல் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதால் அது தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசின் இரண்டாவது தலைவரை காப்பாற்றுவதே அரசு செய்ய வேண்டிய கடப்பாடு. ஆனால் அப்படியொன்று வெளியிடவில்லை. உள்ளக விசாரணை அறிக்கையை மறைப்பதென்றால் தவறிழைத்தது பிரதமரோ என்ற சந்தேகம் எழுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் நடாத்தப்படாத பாடங்களுக்கான மேலதிக வகுப்புகளை நடத்துவது இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சார்த்திகளுக்காக மேலதிக வகுப்புகளை நடாத்துதல், பாட ரீதியான விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடாத்துதல், மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது துண்டு பிரசுரங்களை இலத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுதல் என்பன இவ்வாறு தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி செயற்படுவார்களாயின் அவர்கள் பரீட்சைகள் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் ஆவார்கள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பாடங்களுக்கான பரீட்சைகளை 2026 ஜனவரி மாதம் 12ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை 2362 பரீட்சை நிலையங்களில் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்கு எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மட்டுமே ஒரே ஒரு சாத்தியமான வழி என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிளவுகள் நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று எனது தந்தை மஹிந்த எப்போதும் நம்பினார். எனவே யூஎன்பி மற்றும் எஸ்ஜேபி ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கிறோம். இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். ஆனாலும் நான் அந்த கட்சிகளில் உறுப்பினராக இல்லாததால் இது நடக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது என்று நாமல் தெரிவித்துள்ளார். அத்தோடு தேசிய நலனுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்றும் தான் உறுதியாக நம்புவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயும் கூட்டு எதிர்க்கட்சிக்கு அழைப்பு விடுத்தார். இவ்வாறான ஒத்துழைப்புதான் தேசத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரே வழி என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.